கடைசியா என் கூட சொல்லுவீங்களா? எந்த ஒரு பாவமும் என்னை தடுத்து வைக்காது. ஏன்னா தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக எதுவும் என்னை நிப்பாட்டாது. ஆமென், ஆமென். நேற்று கர்த்தர் திவ்யமா பேசினாரு. எந்த மரண கட்டும் அவருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்காது. எந்த ஒரு மரண பாவமும் நம்மள மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிட முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை விளங்குகிற நாளுக்கு நேரம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தொடுற இடத்துக்கு நேரம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்மளை தொட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை நம்மளை சந்திக்கிறது. எந்த மரண கட்டுக்கும் அதிகாரம் இல்ல. கர்த்தரை விசுவாசித்தா தேவ மகிமையை காண்போம். அவரை விசுவாசித்தா அவர் வச்சிருக்கிற மகிமையை பார்ப்போம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு முறையா, கடைசி முறையா, உங்க நாமம். நீங்க மனசு திறந்து வாயை சத்தமா பாடணும். பாடுவேன். இவ்வளவுதான் முடியுமா? இவ்வளவுதான் பெஸ்டா கொடுக்க முடியுமா? பெஸ்டா, இன்னும் பெஸ்டா, இன்னும் பெஸ்டா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். இன்னும் ஒரு மூணே முறை. உங்க நாமம், உங்க நாமம், இயேசு எனும் நாமம் உயரட்டும். இயேசு எனும் நாமம் உயரட்டும். இயேசு எனும் உன்னதமான நாமம் உயரட்டும். பாடுங்க, வாயை திறந்து. உங்க நாமம் இன்று மேன்மை. பாடுவேன், பாடுவோம். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவர் உங்க நாமத்தை உயர்த்தணும். இந்த இடத்துல நீங்க வந்தீங்க, உங்க பிரசன்னமாகுதல் எங்களுக்கு தந்தீங்க. உனக்கு நன்றி, நன்றி. உணராது இருக்கிற இருதயங்கள் உணர்வடைய கர்த்தர் பேசுவீராக. கர்த்தர் பேசி தொடுவீராக. இயேசுவின் நாமம் வேகட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க மகிமை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஒரே நாமத்துக்கு செலுத்துகிறோம். தூதரை விட சற்று சிறியவனாய் படைத்தாலும் ஆண்டவரை தூதரை விட அதிகமாக எங்களை நேசிக்கிறது. மகிமை எங்களுக்கு காண்பித்திருக்கிறது. இதை எடுத்து சொல்ல கிருபை தாரும். மகிமையா எங்களோடு கூட இயேசுவின் மூலம் பிதாவே.